Welcome to Words of Life. ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். We have been learning from the failures and the successes of some Old Testament people. பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்த மக்களுடைய தோல்விகள் வெற்றிகள் மூலமாக சில பாடங்களை நாம் கற்று These வருகிறோம். things are written for our instruction. இவைகளெல்லாம் நம்முடைய புத்திமதிக்காக எழுதப்பட்டிருக்கிறது. So that we don't make the same mistakes they made. அவர்கள் செய்த அதே தவறுகளை நாம் செய்யக்கூடாது என்பதற்காக. And at the same time follow the good things that they did. அதே சமயத்திலே அவர்கள் செய்த நல்ல காரியங்களை நாம் பின்பற்றும்படியாக. So in our last two studies we saw something about Abraham. நம்முடைய கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளில் ஆபிரகாமை குறித்து நாம் படித்தோம். And saw how God fulfilled his purpose. தேவன் எப்படி அவனுக்கென்று தம்முடைய தீர்மானத்தை சித்தத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். Even though he failed on a number of areas. பல பகுதிகளிலே அவன் தவறியவனாய் இருந்தாலும் On கூட a number of occasions. பல சமயங்களிலே He came short of God's standard. தேவனுடைய நிலையை காட்டிலும் குறைவுள்ளவனாய் இருந்தான். In fact, very seriously. மிகவும் சீரியஸான In the காரியங்களிலே sense that he produced a son who created problems for the seed of Isaac for centuries. ஈசாக்குடைய சந்ததிக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பிரச்சனை உண்டாக்கக்கூடிய இஸ்மவேலை But உண்டாக்கினான். still God fulfilled his purpose for Abraham. ஆனாலும் தேவன் ஆபிரகாமுக்கென்று வைத்திருந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். And I believe that God used even the conflict between Ishmael and Isaac and their descendants for some wonderful purpose. அதே சமயத்திலே இஸ்மவேலுடைய சந்ததிக்கும் ஈசாக்கின் சந்ததிக்கும் இருக்கக்கூடிய அந்த சண்டைகளையும் கூட நன்மைக்கென்று சில காரியங்களை உண்டாக்கினார் என்று நான் God நம்புகிறேன். is a great specialist at bringing good out of evil. தீமையிலிருந்து நன்மையை கொண்டு வரக்கூடியதான ஒரு விசேஷித்த நபர் தான் நம்முடைய ஆண்டவர். When people curse us, he turns it into a blessing. நம்மை ஜனங்கள் சபிக்கும் பொழுது அதை ஆசீர்வாதமாய் When people மாற்றுகிறார். do evil to us, that evil turns out to be for our good. நமக்கு தீமை செய்யும் பொழுது அந்த தீமையை நன்மையாக மாற்றுகிறார். So it's wonderful to serve a God like this. இப்படிப்பட்ட தேவனை சேவிப்பது அற்புதமான காரியம். Now there's another great man in the book of Genesis. ஆதியாகமம் புத்தகத்தில் இன்னும் ஒரு பெரிய தேவ மனிதனை குறித்து And வாசிக்கிறோம். that is Joseph. அவன்தான் யோசேப்பு. Now the wonderful thing about Joseph, he was a very young man. யோசேப்பை குறித்த நல்ல காரியம் என்றால் அவன் வாலிபனாய் இருந்தான். And we can look at certain things in his life where we can really learn a good example. அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பல நல்ல மாதிரிகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். There were a number of good things in his life. அவனுடைய வாழ்க்கையில பல நல்ல At the காரியங்கள் same இருந்தது. time, one or two failures. அதே சமயத்தில் ஒன்று இரண்டு வீழ்ச்சிகளும் இருக்கத்தான் செய்தது. In Genesis chapter 37, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் we read about this young man Joseph who was only 17 years of age. அவனுக்கு 17 வயதே நிரம்பி இருந்த வாலிபனாகிய Genesis யோசேப்பை குறித்து 37 வாசிக்கிறோம். verse 2. ஆதியாகமம் 37:2. Now the reason why we look at these men is because their history is described in such great detail in the Old Testament. ஏன் இவர்களை குறித்து வாசிக்கிறோம் என்றால் பழைய ஏற்பாட்டில் இவருடைய சரித்திரமானது மிகவும் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Some people like Enoch, it just says he walked with God for 300 years. ஏனோக்கு 300 வருடங்களாக தேவனோடு கூட சஞ்சரித்தார் என்று மட்டும் Now சொல்லப்பட்டிருக்கிறது. in 300 years he must have had some fantastic experiences with God. 300 ஆண்டுகளாக தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனுக்கு அற்புதமான அனுபவங்கள் இருந்திருக்க கூடும். But nothing is mentioned there. ஆனால் அங்கே ஒன்றும் சொல்லப்படவில்லை. The Holy Spirit obviously did not want to record anything about him for our benefit. நம்முடைய நன்மைக்காக அவனுடைய காரியங்களை இங்கே பதிவு செய்ய பரிசுத்த ஆவியானவர் விரும்பவில்லை. When it comes to Abraham, it's in such detail. ஆபிரகாம் என்கிற காரியம் வரும்போது அவ்வளவு விரிவாக When it சொல்லப்பட்டிருக்கிறது. comes to Jacob, there's so much detail. யாக்கோபை பற்றி சொல்லப்படும் பொழுதும் அவ்வளவு He விரிவாக was another சொல்லப்பட்டிருக்கிறது. man who failed, தோற்றுப்போன இன்னொரு மனிதன் யாக்கோப் cheated, ஏமாற்றினான். told lies to his father, தன்னுடைய தகப்பனிடத்திலே பொய் சொன்னான். cheated his father-in-law, தன்னுடைய மாமனாரை did ஏமாற்றினான். so many things like this. இது போல பல வீழ்ச்சிகள் உள்ள மனிதன். Stole the birthright from his brother. தன்னுடைய சகோதரனிடத்திலிருந்து பிறப்புரிமையை பெற்றுக்கொண்டான், திருடிக் கொண்டான். And yet God fulfilled his purpose through Jacob. ஆனாலும் கூட யாக்கோபின் மூலமாக தேவன் தம்முடைய He தீர்மானத்தை broke நிறைவேற்றினார். him, made him in Israel. அவனை ராஜாவாய் மாற்றி அவன் இஸ்ரவேலிலே ஆளுகை செய்தான். And that is what God can do for you and me. இதைத்தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய முடியும். In spite of failure. தோல்வியின் மத்தியிலேயும் கூட. That's why we need not be discouraged. ஆகவே தான் நாம் சோர்ந்து போக Now the தேவையில்லை. reason I pick up Joseph is because he's a young man. யோசேப்பை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால் அவன் ஒரு வாலிபனாய் இருந்தான். These other people were much older when God called them. மற்ற மக்கள் எல்லாரும் தேவன் அழைக்கும் பொழுது அவர்கள் வயதிலே முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். Abraham, Jacob and all were very much older. ஆபிரகாம் யாக்கோபு எல்லாம் தேவன் அழைக்கும் பொழுது அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக God இருந்தார்கள். could not speak to them when they were 17 years old. அவர்கள் 17 வயதா இருக்கும்போது தேவன் அவர்களோடு பேசவில்லை. And that sense Joseph is unique. அந்த விதத்திலே பார்க்கும்போது யோசேப்பு தனித்தன்மை வாய்ந்தவனாய் இருந்தான். The youngest man to whom God spoke in the book of Genesis. ஆதியாகமம் புத்தகத்திலே தேவன் பேசின மிகவும் வயதிலே குறைந்த ஒருவன் தான் யோசேப்பு. And a tremendous example to young people today. இன்றைக்கு இருக்கக்கூடிய
வரக்கூடிய வாலிபர்களுக்கு நல்ல ஒரு மாதிரியாக At இருக்கிறார். the age of 17, 17 வயதிலேயே we read here இங்கே வாசிக்கிறோம் that he had a dream. அவனுக்கு 37 verse 5. 37:5 வாசிக்கிறோம், அவன் ஒரு சொப்பனம் கண்டான். And in his dream, அந்த he சொப்பனத்திலே says in verse 7, we were binding sheaves, and my sheaf stood erect, and all the other sheaves gathered and bowed down to my sheaf. வயலிலே அறுத்த அரிக்கட்டுகளை கட்டிக் கொண்டிருந்தோம், எல்லாருடைய அரிக்கட்டுகளும் என்னுடைய அரிக்கட்டை வணங்கினது, என்னுடைய அரிக்கட்டு நேராக நிமிர்ந்து நின்றது என்று And his சொல்கிறான். brother said to him, you mean you're going to reign over us and we're going to bow down to you? நீ என்னை ஆள போகிறாயா, நாங்கள் எல்லாரும் உன்னை வணங்க போகிறோமா என்று சகோதரர்கள் They were கேட்டார்கள். already jealous of him because his father loved Joseph and made special clothes for him. யோசேப்பை ஏற்கனவே அவனுடைய தகப்பன் நேசித்து பலவரன் அங்கே உண்டாக்கினபடினால ஏற்கனவே பொறாமை கொண்டிருந்தார்கள். Do we see Joseph's mistake here? இங்கே யோசேப்பினுடைய தவறை பார்க்கிறீர்களா? There's a good thing and a bad thing we see here. இங்கே ஒரு நல்ல காரியத்தை பார்க்கிறோம், You know, கெட்ட காரியத்தையும் this பார்க்கிறோம். thing which this dream he had was really from God. இவன் கண்ட அந்த சொப்பனம் உண்மையாலுமே தேவனிடத்திலிருந்து வந்ததாகும். Because 13 years later, it was fulfilled in Egypt. 13 ஆண்டுகள் கழித்து எகிப்திலே அது Or about நிறைவேறியது. 20 years later, அது 20 ஆண்டுகள் கழித்து இருக்கலாம். when he was about 37, அவன் 37 வயதாக இருக்கும் பொழுது his brothers bowed down to him. அவனுடைய சகோதரன் அவனை வணங்கினார். This actually happened. இது அப்படியே நடந்தது. So, something that is going to happen 20 years from now, to have a dream about it now, means the man was in touch with God. 20 வருடங்கள் கழித்து நடக்க போகிற ஒரு சம்பவத்தை இப்பொழுதே ஒரு மனிதன் சொப்பனம் மூலமாய் பார்க்கிறான் என்று சொன்னால் அவன் தேவனோடு கூட தொடர்பு கொண்ட Some மனிதனாக dreams இருக்கிறான். may be from the devil. சில சொப்பனங்கள் பிசாசினிடத்திலிருந்து Some வரலாம். dreams come because you eat too much at night. சில சமயத்துல இரவிலே அதிகம் சாப்பிடுவதனாலே சில சொப்பனங்கள் வரலாம். Meaningless dreams. அதெல்லாம் அர்த்தமற்ற சொப்பனங்கள். Very few dreams are from God. ஆனால் ஒரு சில கனவுகள் தேவனிடத்திலிருந்து And வருகிறது. those dreams will be fulfilled. அந்த கனவுகள் கண்டிப்பாக Now, நிறைவேறும். usually we dream about the thing that we think about most during the day. பொதுவாக பகல் நேரங்களில் எதை குறித்து அதிகமாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அதை குறித்து தான் நாம் சொப்பனம் If you are காணுவோம். very anxious during the day concerning something, you will find some dream about that at night. ஒரு நாள் பகலிலே ஏதாவது குறித்து நீங்கள் பதஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள், அதை குறித்து நீங்கள் இரவிலே சொப்பனம் காணுவீர்கள். Very often, when we are asleep, the thing that we've been thinking about during the day comes into our subconscious and comes as a dream. அடிக்கடி பகலிலே நாம் என்ன காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ ஈடுபட்டிருக்கிறோமோ அந்த காரியங்கள் நம்முடைய உள் மனதிலே போய் இரவிலே கனவாக வெளிப்படுகிறது. If a man's got lustful thoughts during the day, he's going to have lustful dreams at night. பகலிலே இச்சையுள்ள சிந்தனையை ஒரு மனிதன் கொண்டிருப்பானேயானால் இரவு நேரங்களிலே இச்சையை தூண்டக்கூடிய கனவுகள் வரும். How do you think Joseph had this dream about something prophetic? இப்படி தீர்க்கதரிசனமான ஒரு சொப்பனத்தை எப்படி அவன் பெற்றிருந்திருப்பான் என்று எண்ணுகிறீர்கள்? That means during the day he must have been seeking after God. அவன் பகல் நேரங்களிலே தேவனை தேடிக் கொண்டிருந்திருப்பான். I tell you, if you seek after God during the day, you will have some divine dreams at night. பகலிலே நீங்கள் தேவனை தேடிக் கொண்டிருப்பீர்களானால் இரவிலே உங்களுக்கு தெய்வீக சொப்பனங்கள் கிடைக்கும். But if you read pornographic books, that's what you're going to dream of at night. செக்ஸ் புத்தகங்களை பகலிலே படித்துக் கொண்டிருந்தால் இரவிலே அற்புதமான அசிங்கமான சொப்பனங்கள் தான் வரும். Thank God Joseph began to think about God during the day. பகல் நேரங்களிலே தேவனை குறித்து யோசிப்பு எண்ணிக் So கொண்டிருந்தான். God could speak to him at night. ஆகவே இரவு நேரங்களிலே அவனோடு கூட தேவன் பேச முடிந்தது. And then பிறகு he had another dream, it says in verse 9. 9ஆம் வசனத்தில் இன்னொரு சொப்பனத்தை பார்க்கிறான். And he says, the sun and the moon and the 11 stars bowed down to me. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று And he சொல்கிறார். told that to his father and his brothers. அதையும் தன் தகப்பனுக்கும் And his father சகோதரனுக்கும் rebuked him this time. இந்த முறை தகப்பனே அவனை கடிந்து What is கொண்டார். this? You mean your mother and your brothers are actually come to bow down before you? உன் தாயாரும் சகோதரனும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருமோ என்று கடிந்து கொண்டார். It actually happened. அது உண்மையாலுமே நடந்தது. His father தகப்பன் and his brothers சகோதரர்கள் bowed down to him, அவனுக்கு முன்பாக வணங்கினார். and his stepmothers too. அவனுடைய வளர்ப்பு தாய் கூட. So you see here that these dreams were really from God because they were only fulfilled 20 years later. 20 ஆண்டுகள் கழித்துதான் அவைகள் நிறைவேறினபடினாலே இவைகள் கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து வந்த சொப்பனம் தான். That's a wonderful example for young people to follow. வாலிபர்கள் பின்பற்ற வேண்டிய நல்ல ஒரு மாதிரி. At the age of 17, 17 வயதிலே to be open to God, தேவனுக்கு திறந்திருந்து to want to hear him during the day, பகல் நேரம் முழுவதுமாய் தேவனுக்கு செவி and then கொடுக்கக்கூடிய when ஒரு you sleep, வாழ்க்கை. for dreams to come from God giving you a message. இரவு நேரங்களிலே தேவன் உனக்கு ஒரு செய்தி கொடுக்கக்கூடியதான சொப்பனங்கள். This is what is going to happen in your life. உன்னுடைய வாழ்க்கையில இதுதான் நடக்க I've போகுது. got a plan for your life. நான் உன்னுடைய வாழ்க்கை கண்டு திட்டம் Never வைத்திருக்கிறேன். mind if your brothers are jealous of you. உன்னுடைய சகோதரன் உன் மீது பொறாமைப்பட்டாலும் Never mind பரவாயில்லை. if your brothers scheme against you. உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாய் தந்திரமாய் I திட்டமிடினாலும் have a பரவாயில்லை. plan for your life. உன்னுடைய வாழ்க்கை கண்டு நான் ஒரு Says திட்டம் the வைத்திருக்கிறேன். Lord. ஆண்டவர் சொல்லுகிறார். Take it from the Lord. தேவனிடத்திலிருந்து அதை எடுத்துக்கொள். You don't have to be afraid of your enemies. உன்னுடைய சத்துருக்களை You பார்த்து don't have to பயப்பட be தேவையில்லை. afraid of your brothers who are jealous of you. உன்னை குறித்து பொறாமைப்படுகிற சகோதரரை பார்த்து பயப்பட தேவையில்லை. Throughout
the Bible you read of people who were jealous of godly men. வேதம் முழுவதுமாய் தேவ பக்தியுள்ள மனிதர்கள் மீது பொறாமைப்பட்ட ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம். 2000 years of church history we have seen lots of people who are jealous of godly men. சபை சரித்திரத்தில் 2000 ஆண்டுகளாக अनेक மக்கள் தேவ பக்தியுள்ள மக்கள் மீது பொறாமை கொண்டார்கள். Even today anyone who has a ministry given by God, there'll be other people jealous of him. இன்றைக்கும் கூட ஒரு மனிதனுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு ஊழியம் கிடைத்திருந்தால் மற்றவர்கள் அவனை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். Especially his relatives. குறிப்பாக அவனுடைய உறவினர்கள். Because a prophet does not have honor among his own relatives. ஒரு தீர்க்கதரிசிக்கு அவனுடைய இனத்தாரிடத்திலே கனம் இல்லை என்று பார்க்கிறோம். Other people honor him, but his relatives can never honor him. மற்றவர்கள் அவனை கனப்படுத்தலாம், ஆனால் உறவினர் ஒரு காலம் அவனை கனப்படுத்த மாட்டார்கள். Jesus, it was true of Peter, it was true of Paul. இயேசு, பேதுரு, பவுல் இவருடைய அனைத்து வாழ்க்கையிலும் இது மெய்யாக இருந்தது. Every prophet through the centuries. இத்தனை நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்க்கதரிசனத்திலேயும் இது மெய்யாய் காணப்படுகிறது. Joseph was a prophet, seeing things that are going to happen in the future. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கக்கூடியவனாய் இருக்கிற யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசி. His relatives couldn't recognize it. ஆனால் அவருடைய உறவினர்கள் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. But what is the bad thing here? ஆனால் இங்கே காணப்பட்ட கெட்ட காரியம் என்ன? You know, Joseph was foolish to talk about his dreams like that, to boast about it. யோசேப்பு தான் கண்ட சொப்பனங்களை பேசி பெருமை பாராட்டுவதிலே அவன் ஞானமற்றவனாய் இருந்தான். Unnecessarily it aggravated his brothers. தேவையில்லாமல் தன் சகோதரர்கள் மீது பொறாமை கொள்ள செய்தது. You know, when God says something to us, தேவன் நம்மிடத்தில் ஏதாவது ஒன்றை சொல்லும் பொழுது there's no need for us to tell everybody about it. எல்லாரிடத்திலேயும் அதை சொல்ல தேவையில்லை. We must see, does God want me to share this with other people? இதை மற்றவர்களோடு கூட தேவன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். There are things that God has told me. எனக்கு பல காரியங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். Which the Lord told me, don't tell anybody but your wife this. இதை குறித்து யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Except your wife. உன்னுடைய மனைவியை தவிர. So I have never told anybody about it except my wife. ஆகவே என் மனைவியை தவிர வேறு யாரிடத்திலும் அதை சொல்லவில்லை. Never, and I will never do it. நான் மீண்டும் அதை சொல்லப் போவதில்லை. Because when God says something to you, it may be sometimes only for you. என்றால் சில சமயத்தில் தேவன் ஒரு காரியத்தை உனக்கு சொல்லும் பொழுது உனக்காக மட்டுமே சொல்லியிருப்பார். That is one of the mistakes you see in Joseph's life. யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த தவறை தான் நாம் பார்க்கிறோம். Many good qualities. நிறைய நல்ல குணாதிசயங்கள் இருந்தது. It was இருந்தது. a mistake right at the beginning. ஆனால் ஆரம்பத்திலே ஒரு தவறு செய்கிறான். No, it's not a very serious mistake. அது ஒரு சீரியஸான பாவம் அல்ல. When you're young, you don't have wisdom. வாலிபனா இருக்கும்போது உனக்கு ஞானம் இல்லை. So we can forgive him. ஆகவே நாம் He didn't have a Bible, he didn't have the Holy Spirit. அவனுக்கு வேதம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, ஆகவே மன்னித்து விடலாம். He didn't have fellowship. அவனுக்கு ஐக்கியமும் இல்லை. He was under pressure, all his brothers were against him. அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக இருந்தபடியாலே அவன் அழுத்தத்திலே இருந்தான். Young 17-year-old, we don't expect the wisdom of a 50-year-old from a 17-year-old. ஆகவே 17 வயது வாலிபனிடத்திலே 50 வயது முதிர்ந்த ஒருவருடைய ஞானத்தை எதிர்பார்க்க முடியாது. When 50-year-old people behave like that, then it is serious. 50 வயது உள்ளவர்கள் அப்படி நடக்கும்போது அது சீரியஸான காரியம். When a 17-year-old does, it's wrong, but it's not so serious. 17 வயது பையன் நடக்கும்போது அப்படி நடந்தால் தவறுதான், ஆனால் அது அவ்வளவு சீரியஸானது I want இல்லை. to show you something in Revelation chapter 10. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே ஒன்றை உங்களுக்கு காண்பிக்க Revelation is a book where John wrote down whatever he saw and whatever the Lord spoke to him. எதையெல்லாம் பார்த்தானோ எதையெல்லாம் தேவன் பேசினாரோ அதை யோவான் எழுதின அந்த புத்தகம் தான் வெளிப்படுத்தின But விசேஷம். notice here in John chapter 10, ஆனால் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனித்து he பாருங்கள். saw a strong angel coming down from heaven. ஒரு வானத்திலிருந்து ஒரு தூதன் வருவதை பார்க்கிறான், பலமுள்ள தூதன். And verse 3, that angel cried out with a loud voice as when a lion roars. சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் அந்த தூதன் ஆர்ப்பரித்தான். And when he cried out, 7 peals of thunder uttered 7 messages. அப்பொழுது 7 இடிகள் முழங்கின, 7 இடி முழக்கங்கள் ஒரு சத்தத்தை கொடுத்தன. And there were 7 messages. 7 செய்திகள் அங்கே வந்தன. And he heard it. அவன் கேட்டான். And when he heard these 7 messages, இந்த 7 செய்திகளை கேட்டபொழுது it says in verse 4, 4ஆம் வசனத்திலே I was பார்க்கிறோம், going to write down just like I've written down before. மற்றவர்கள் எல்லாவற்றையும் எழுதினது போல நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். Suddenly a voice from heaven said, அப்பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயினது, don't write that. இவைகளை எழுத வேண்டாம், That was only for you. அது உனக்காக மட்டும்தான், That's not for other people to hear. மற்றவர்கள் கேட்கும்படியாக அது எழுதக்கூடாது என்று சொன்னார். So he didn't write it. ஆகவே அவன் எழுதவில்லை. So what did the 7 thunders speak here? ஆகவே அந்த 7 இடிகளும் என்ன பேசினது? I don't know. எனக்கு தெரியாது. John never wrote it. யோவான் அதை எழுதவில்லை. Then why did the thunders say utter those voices? பின்னர் ஏன் அந்த 7 இடிகளும் அப்படி பேச வேண்டும்? They were for John. அவைகள் யோவானுக்காக. It's not for me. அது எனக்காக If அல்ல. it was for me, எனக்கென்று இருந்திருந்தால் John would have written it here. யோவான் இங்கே எழுதியிருந்திருப்பார். So I'm not curious to find out what the thunder said. அந்த இடி முழக்கங்கள் என்ன சொன்னது என்பதை கண்டுபிடிப்பதற்கு நான் ஆசைப்படவில்லை. If God speaks to somebody personally, I don't want to know what God said to him. தேவன் ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்தில் என்ன பேசினார் என்பதை நான் அறிய விரும்பவில்லை. John was wise. யோவான் ஞானமுள்ளவனாய் இருந்தான். He didn't write down.
அவன் அதை எழுதவில்லை. He said, I think, Lord, it will be good if other people also know this. ஆண்டவரே மற்றவர்களும் இதை தெரிந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி எழுதவில்லை. If God says don't write it, you don't write it. எழுத வேண்டாம் என்று சொன்னால் எழுத வேண்டாம். We'll take another example. இன்னொரு உதாரணம். In 2 Corinthians chapter 12, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், we read that Paul was taken up to the third heaven. மூன்றாம் வானம் வரை பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் And என்று there he வாசிக்கிறோம். says in verse 4 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், that he heard certain words which is not permitted for a man to speak. மனிதன் சொல்லக்கூடாத ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் அவன் கேட்டானாம். He heard some words which God said, you're not to tell anybody what you heard here. நீ கேட்ட வார்த்தைகளை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். Yeah, God took this man up to the third heaven. மூன்றாம் வானம் வரை இந்த மனிதனை தேவன் And I'm எடுத்துக்கொண்டார். sure he saw wonderful things there. அங்கே அற்புதமான காரியங்களை பார்த்திருந்திருப்பார். I tell you, I would be delighted to know what Paul saw there. பவுல் அங்கே என்ன பார்த்தான் என்பதை அறிவதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா There are இருக்கு. many people who say they've gone to heaven. அநேகர் பரலோகத்துக்கு போறோம் என்று சொல்லுகிறார்கள். I don't believe all of them. அவைகள் எல்லாவற்றையும் நான் நம்புவதில்லை. But Paul I believe. ஆனால் பவுலை நான் நம்புகிறேன். Because he never talked about it for 14 years. ஏனால் 14 ஆண்டுகளாக அதை குறித்து பேசவில்லை. And because he says, I'm not permitted to tell you what I saw there. நான் அங்கே என்ன பார்த்தேன் என்பதை சொல்லுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை என்று சொன்னார். That's why I believe it. ஆகவே தான் அவர் சொன்னதை If he had நம்புகிறேன். given a very fanciful description, I would have wondered whether that would be true. இங்கே அழகாக அருமையாக விவரித்து சொல்லியிருந்தார் என்று சொன்னால் உண்மையோ இல்லையோ என்று நான் Then the சந்தேகித்திருந்தேன். Holy Spirit would not have put it in scripture. அப்படியானால் பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் அதை போட்டிருக்க So மாட்டார். Paul was a godly man. பவுல் He தேவபக்தியுள்ள knew மனிதனாக what to இருந்தார். speak, what not to speak. எதை பேச வேண்டும் எதை பேச So வேண்டாம் that's என்று a little அறிந்திருந்தார். lesson we have to learn. ஆகவே இங்கே நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் உண்டு. So Joseph made that mistake. ஆகவே But யோசேப்பு that தவறை is செய்தான். one of the only mistakes that is recorded in scripture in Joseph's life. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் அவன் செய்த தவறு இது And ஒன்றுதான் then we பதிவு know செய்யப்பட்டிருக்கிறது. that his brothers sold him. அவனுடைய சகோதரர்கள் அவனை விற்று But போட்டார்கள். see how all that worked for his good. ஆனால் அவைகள் எல்லாமே இவருடைய நன்மைக்காகவே நடந்தது என்று பார்த்தீர்களா? That all the evil that his brothers did to him was only working for his good. அவனுடைய சகோதரர் செய்த எல்லா தீமைகளும் இவருடைய Just நன்மைக்காக as they were நடந்தது. going to kill him, அவன் கொல்லப்படுகிற அந்த நேரத்தில் one of his brothers said, let's not kill him, let's sell him, here are some Ishmaelites coming. இவனை கொல்ல வேண்டாம், இங்கே இஸ்மவேலர்கள் வருகிறார்கள், அவர்களுக்கு விட்டு விடுவோம் என்று Who சொல்லிவிட்டான். sent those Ishmaelites at that time? அந்த நேரத்தில் இஸ்மவேலர்களை அங்கே அனுப்பினது யார்? God. தேவன்தான். See, God plans all these things. தேவன் இவர்கள் எல்லாவற்றையும் He தேவன் made those திட்டமிடுகிறார். Ishmaelites start their journey in such a way that they would land up near this pit at that time. இஸ்மவேல் ஜனங்கள் அவர்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் இந்த இடத்தை வந்து அடையத்தக்கதாக அதுக்கு முன்னதாகவே அவர்களை புறப்பட செய்து விட்டார். God plans our salvation long before we come to the place of need. நாம் தேவையுள்ள இடத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் நம்முடைய ரட்சிப்பை திட்டம் பண்ணி To save வைத்திருக்கிறார். us from some situation. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற That is what முடியாது. we learned from Joseph's life. இதைத்தான் And யோசேப்புடைய those வாழ்க்கையில Ishmaelites கற்றுக்கொள்கிறோம். took him to Egypt. அந்த இஸ்மவேலர்கள் இவனை எகிப்துக்கு கொண்டு That is சென்றார்கள். step one in God's plan. அது தேவனுடைய திட்டத்திலே உள்ள படி 1. Who fulfilled that? அது யார் நிறைவேற்றினார்கள்? His jealous brothers. அவனுடைய பொறாமையுள்ள சகோதரர்கள். And there when he is in Egypt, அங்கே எகிப்திலே அவன் இருக்கிறான். he is in Potiphar's house. அங்கே போத்திபாருடைய Big வீட்டில் இருக்கிறான். general. ஒரு பெரிய ஜெனரல். God says this is not good enough for him. I've got to take him higher than Potiphar's house. போத்திபார் வீட்டில் இருப்பது இவனுக்கு நல்லதல்ல, இவனை இந்த வீட்டிலே காட்டிலும் அதிகமான ஒரு மேலான நிலையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். Potiphar is a general, but I've got to take Joseph to Pharaoh's palace. போத்திபார் அவன் ஒரு ஜெனரலாகத்தான் இருக்கிறான், நான் இப்பொழுது அரண்மனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். And God was with Joseph. தேவன் யோசேப்போடு And கூட there இருந்தார். he was tested through Potiphar's wife, a good-looking, attractive woman who tried to tempt him. அங்கே கவர்ச்சியான ஒரு பெண்ணாகிய போத்திபாருடைய மனைவி இவனை சோதித்தாள். And he said no. அவன் இல்லை என்று You சொன்னான். read about it in Genesis 39. ஆதியாகமம் He 39ஆம் said அதிகாரத்தை no, I வாசிக்கிறீர்கள். fear God. நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று And சொன்னான். she tried again and again and again. மீண்டும் மீண்டுமாய் அவனை பாவம் செய்ய தூண்டினாள். And this young 25-year-old man runs away. இந்த வாலிபன் 25 வயது நிரம்பியவன் ஓடுகிறான். What a wonderful young man he was. என்ன அற்புதமான ஒரு வாலிபன். Tempted to impurity in a strange land where nobody knows him. யாருமே அறியாத ஒரு அந்நிய தேசத்திலே அசுத்தத்தினாலே If he had சோதிக்கப்படுகிறான். sinned, nobody would have known it. அவன் அங்கே பாவம் செய்திருந்திருப்பானேயால் யாரும் And அதை அறிந்திருக்க Potiphar's மாட்டார்கள். wife would have kept quiet about it. போத்திபாருடைய மனைவியும் அதை குறித்து அமைதியா இருந்திருப்பாள். Joseph didn't have a wife. யோசேப்புக்கு அங்கே மனைவி இல்லை. Joseph had no way to release his sexual desires. தன்னுடைய பாலியல் ஆசைகளை வெளிப்படுத்துவதற்கு அங்கே அவனுக்கு சூழ்நிலைகள் And if கிடையாது. you're 25-year-old, you know how strong that desire is in you. 25 வயதாய் வாலிபனாய் இருக்கிறவனுக்கு எவ்வளவு வலிமையான ஆசைகள் இருக்கும் என்று நீ அறிவாய். Tempted by a pretty woman. ஒரு அழகான பெண்ணினாலே சோதிக்கப்படும் It's போது so easy to fall. விழுவது ரொம்ப எளிது. When you have no Bible, வேதமும் no இல்லை, fellowship, ஐக்கியம் இல்லை, no father, mother around, தகப்பனும் தாயும் பக்கத்தில் nobody இல்லை, will catch you. யாரும் உன்னை பிடிக்க And மாட்டார்கள். everybody around you is doing it in any case. சுற்றிலும் உள்ள மக்கள் எப்பொழுதுமே இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். And you stand upright. நீ அங்கே நேர்மையானவனாய் God இருக்கிறாய். was testing him. தேவன் அவனை சோதிக்கிறார். And he passed the test. அவன் அந்த சோதனையை ஜெயிக்கிறான். And because of that,
இது நிமித்தமாக that woman was angry and accused him and got him locked up in jail. அந்த ஸ்திரீ இவன் மீது கோபமடைந்து பொறாமைப்பட்டு இவனை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார். When you serve God faithfully, நீ தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்யும்போது, நீ நேர்மையானவனா இருக்கும்போது, you face problems and trials. நீ பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்திக்கிறாயா? Sure. கண்டிப்பா சந்திப்பாய். It's the person who disobeys God who has an easy time in this world. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத மகனுக்கு ஒரு மனிதனுக்கு தான் சொகுசான வாழ்க்கை The one who is இருக்கும். faithful to God will face so many problems. தேவனுக்கு உண்மையா இருக்கிற ஒரு மனிதன் अनेक பிரச்சனைகளை Because சந்திப்பான். God is trying to make him strong. என்றால் தேவன் அவனை வலிமையானவனாக இருக்க God விரும்புகிறார். wanted to make Joseph strong. யோசேப்பு உறுதியானவனாக இருக்க And தேவன் so he விரும்பினார். put him in jail. ஆகவே அவன் சிறைச்சாலையில் I அடைக்கப்பட்டான். tell you, jail is a good place to become strong. வலிமையாய் மாறுவதற்கு சிறைச்சாலை ஒரு நல்ல இடம் That's தான். where he put Paul. அங்கேதான் பவுலை That's தேவன் where he வைத்தார். put Jeremiah. எரேமியா அங்கேதான் They இருந்தார். became strong there. அவர்கள் அங்கே வலிமையுள்ளவர்களாய் It மாறினார்கள். says in Psalm 105, சங்கீதம் 105 வாசிக்கிறோம். Joseph was sold as a slave, verse 17. 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், யோசேப்பு அடிமையாக He was சிறையாக locked விற்கப்பட்டான். up in irons in a jail. அவன் சிறைச்சாலையிலே விலங்குகளாலே இரும்பினாலே And அடைபட்டிருந்தான். one paraphrase says, iron entered into his soul, verse ஒரு 18. விளக்க உரை சொல்லுகிறது 15ஆம் வசனத்திலே 18ஆம் வசனத்திலே இரும்பு அவனை துளைத்தது, Came into his soul அவனுடைய ஆத்மாவை துளைத்தது, and made him strong. அவனை வலிமையானவனாய் And the மாற்றியது. word of the Lord tested him, கர்த்தருடைய வார்த்தை அவனை புடவிட்டது. verse 19. 19ஆம் வசனம். And then finally God's word was fulfilled. கடைசியாக தேவனுடைய வார்த்தை நிறைவேறியது. So that's how God worked with Joseph. இப்படித்தான் யோசேப்பினிடத்திலே தேவன் கிரியை But see செய்தார். what happened when he went to the jail. அவன் சிறைச்சாலைக்கு போகும்போது என்ன நடந்தது என்று பாருங்கள். God, this is step 2 இது இரண்டாவது படி, to the throne. சிங்காசனத்துக்கு போவதற்கு. Because in the jail he was going to meet Pharaoh's butler. சிறைச்சாலையிலே அவன் பார்வோனுடைய பானபாத்திரக்காரனை பார்க்க போகிறான். He was going to meet him there அங்கே அவனை பார்க்க and get போகிறான். a contact to Pharaoh. அவன் அதன் மூலமாக பார்வோனோடு கூட தொடர்பு செய்ய Sometimes the போகிறான். reason why God takes you into some difficult place is to give you a contact there for another step in your life. உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த படிக்கு போவதற்காக ஒரு நபரோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சில கடினமான சூழ்நிலை தேவன் நடத்துகிறார். But notice how he met this man. ஆனால் இந்த மனிதனை அவன் எப்படி சந்தித்தான் என்று See, பாருங்கள். Joseph had enough problems of his own யோசேப்புக்கு தன்னுடைய பிரச்சனையே போதும் போதும் that என்று he இருக்கிறது. didn't have to worry about other people's problems. மற்றவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு நேரம் இல்லை. But he lived before God's face in that jail, and the Bible says the Lord was with him in the jail, chapter 39:23, and the Lord made him to prosper. கர்த்தர் யோசேப்போடு கூட சிறைச்சாலையில் இருந்தார், அங்கே அவனுடைய வழிகளை வாய்க்க செய்தார் என்று ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். The Lord made his work to prosper. அவருடைய வேலையை அங்கே வாய்க்க செய்தார். And the jailer saw that the Lord is with this young man. கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த சிறைச்சாலைக்காரன் பார்த்தான். The Lord would not have been with him if he was sitting there complaining. அங்கே உட்கார்ந்து குறை சொல்லிக் கொண்டிருந்த இருப்பானே, ஆனால் கர்த்தர் அவனோடு கூட If he இருந்திருக்க sat மாட்டார். there with his head in his hand saying, God, I've been so faithful to you, why do you treat me like this? கப்பல் கவிழ்ந்தது போல கையை தலையில வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தால், ஆண்டவர் ஏன் இப்படி செய்திருந்தால் அவன் யாரும் பார்த்திருக்க So மாட்டார். that's okay. சரி, I'll be faithful to God. நான் தேவனுக்கு If உண்மையா I இருப்பேன். suffer for that, good. இதற்காக பாடுபட்டால் பரவாயில்லை, நல்லது. And then the next morning, அடுத்த நாள் he காலை saw this cupbearer and baker looking very sad. இங்கே பந்தி விசாரிப்புக்காரனையும் பானபாத்திரக்காரனையும் துக்கமா And இருக்கிறதை see, பார்க்கிறான். he comes to them, அவரிடத்தில் வருகிறான். chapter 40, verse 7. 40ஆம் அதிகாரம் 7ஆம் Why வசனம். are you folks looking so sad today? ஏன் நீங்கள் எல்லாம் இவ்வளவு துக்கமா இருக்கிறீர்கள்? There's something wonderful about that challenges me. அங்கே ஒரு அற்புதமான காரியம் என்னை சவாலிடுகிறது. Here was a man who forgot all his sorrows to think about other people's sorrows. மற்றவருடைய துக்கங்களை நினைப்பதற்காக தன்னுடைய துக்கங்களை எல்லாம் மறந்த ஒரு மனிதன் இருக்கிறார். That's the type of person whom God chooses. தேவன் இப்படிப்பட்ட மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். One who forgets his sorrows in order to bless other people. மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தன்னுடைய துக்கங்களை மறக்கிறவன். In fact, he is the one who should have been sitting there looking sad. இவன் தான் அங்கே துக்கமுகமாய் உட்கார்ந்திருக்க வேண்டும். Because he's been treated so badly. மிகவும் தவறாய் மோசமாய் But நடத்தப்படுவதனாலே instead of that, அதற்கு பதிலாக he looks at these people. இந்த ஜனங்களை He பார்க்கிறான். says, why are you looking so sad? ஏன் நீங்கள் இவ்வளவு துக்கமுகமாய் இருக்கிறீர்கள்? If he had not said that, அதை அவன் he சொல்லிராவிட்டால் would never have made contact with them. ஒரு காலம் அவரோடு கூட தொடர்பு They would not வைத்திருக்க have மாட்டான். told him about the dreams they had. அவர்கள் கண்ட சொப்பனத்தை சொல்லியிருந்திருக்க He would மாட்டார்கள். not have been able to interpret those dreams. அவன் அவருடைய சொப்பனத்தை வியாக்கியானித்து கூறியிருந்திருக்க And மாட்டான். 2 years later, they would not have told Pharaoh about this man who can interpret dreams in the jail. சொப்பனங்களை வியாக்கியானம் செய்யக்கூடியதான சிறைச்சாலையில் இருக்கிற இந்த மனிதனை பற்றி அவர்கள் 2 வருடம் கழித்து பார்வோனிடத்தில் சொல்லியிருந்திருக்க How did it மாட்டார்கள். all start? இவர்கள் எல்லாம் எப்படி It ஆரம்பித்தது? started with Joseph having a concern for other people. யோசேப்பு மற்றவர் மீது கரிசனை வைக்க ஆரம்பித்தான். You know, when you show a concern for other people, that may be the way God is going to open a door for a fantastic ministry for you. ஒரு மனிதனுக்கு நீங்கள் கரிசனை காண்பிப்பதே தேவன் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஊழியத்திற்கு திறக்கக்கூடிய ஒரு வாசலாய் And அமைந்துவிடும். if Joseph had not shown that concern, அந்த கரிசனையை யோசேப்பு that door காண்பித்திருக்காவிட்டால் may never have opened.
அந்த கதவு And திறக்கப்பட்டிருந்திருக்கு it's quite திறக்கப்பட்டிருந்திருக்காது. possible in your life that some situation, a door never opened because you never had a concern for somebody. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இன்னொருவரோடு கூட கரிசனையா இல்லாதபடினாலே ஒரு சில கதவுகள் திறக்காமலே போய்விட்டிருந்திருக்கலாம். Just make sure it doesn't happen again. இனிமேலும் அது நடக்காது என்பதை It's நிச்சயப்படுத்திக் கொள். wonderful to live on this earth, even if we have umpteen problems, to be concerned about other people. எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவர்கள் மீது கரிசனை கொள்வது நல்ல ஒரு And வாழ்க்கை. so we see here ஆகவே நாம் இங்கே பார்க்கிறோம் that they tell Joseph about their dreams they had. அவர்கள் தாங்கள் கண்ட சொப்பனத்தை பற்றி யோசேப்பினிடத்தில் சொல்கிறார்கள். And he explains the dream to them. இவன் அவர்களுக்கு அந்த சொப்பனத்தை விவரித்து சொல்கிறான். And it's fulfilled exactly like that. அதே போலவே அந்த சொப்பனம் நிறைவேறியது. And then it says, பிறகு he பார்க்கிறோம் told the butler, the cupbearer, when you come before Pharaoh, please remember me. Tell him I am unjustly locked up here. நான் இங்கே அநீதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே நீ ராஜாவினிடத்திலே போகும்பொழுது பார்வோனுக்கு போகும்பொழுது என்னை ஞாபகப்படுத்த அவனுக்கு என்று சொல்லி அனுப்பினார். Most human beings are ungrateful, and it says in chapter 40 verse 31, the cupbearer forgot all about Joseph. 40ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Verse 23. 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான் என்று 40ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Many people are ungrateful like that. அநேக ஜனங்கள் இப்படி நன்றியற்றவர்களாய் 2 மாறிவிட்டார்கள். years later, 2 வருடங்கள் கழித்து chapter 41 verse 1, 41:1 he suddenly remembers. அவன் திடீரென்று ஞாபகம் Do you know வருகிறான். how this cupbearer forgot? இந்த பானபாத்திரக்காரன் எப்படி மறந்து விட்டான் தெரியுமா? Because God made him forget. தேவன் அவனை மறக்க செய்து விட்டார். Has somebody promised to do some good for you உங்களுக்கு நல்லதை செய்வேன் என்று யாராவது வாக்கு and he பண்ணியிருக்கிறார்களா? forgot about it? அதை குறித்து மறந்து விட்டார்களா? God made him forget தேவன் தான் அவர்களை மறக்க because செய்து the விட்டார். time has not come. அதற்குரிய நேரம் வரவில்லை. Joseph was only 28 years old. யோசேப்புக்கு 28 வயது தான் And ஆகிறது. God's plan was only when he's 30 he should become the ruler of Egypt. அவன் 30 வயதாகும் பொழுது தான் எகிப்தின் அதிபதியாய் மாற வேண்டும் என்பது தேவ He's சித்தம். not ready before that. அதற்கு முன்பாக அவன் ஆயத்தமாக He இல்லை. needs to become a little more tough for 2 more years in the jail. இன்னும் 2 ஆண்டுகள் அந்த சிறைச்சாலை அனுபவத்திலே அவன் வலிமையுள்ளவனாய் மாற வேண்டும். So when something doesn't work out for you according to your plan and schedule, ஆகவே உங்களுடைய திட்டத்தின்படி நேரத்தின்படி ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் give thanks. அதுக்கு நன்றி செலுத்து. God makes people forget. தேவன் ஜனங்களை மறக்க செய்து In விடுகிறார். everything you எல்லாவற்றிலேயும் can give thanks. நீங்கள் நன்றி செலுத்த And முடியும். you see later on, because Joseph came out with all those trials, he could forgive his brothers who hurt him. இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளாக கடந்து வந்தபடினாலே அதற்கு பிறகு தன் சகோதரரை எல்லாம் மன்னிக்கிறான். Such a beautiful picture of Christ in the book of Genesis. ஆதியாகம புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை சித்தரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதிரி. God takes us also through experiences like this. இதுபோல அனுபவங்களுக்குள்ளாக தேவன் நம்மை எடுத்துச் Because he's செல்கிறார். got a ministry in future for us. ஏனென்றால் எதிர்காலத்தில் உனக்கென்று ஒரு ஊழியத்தை Ministry to வைத்திருக்கிறார். bless other people மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய To forgive our ஊழியம், enemies. மற்றவர்கள் நம்முடைய சத்துருக்களை மன்னிக்கக்கூடிய ஊழியம், and to reflect the glory of Christ. கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்த முடியாது. Let's pray. நாம் ஜெபிப்போம். Will you pray? நீங்கள் ஜெபிப்பீர்களா? Say, Lord, ஆண்டவரே, I am challenged by the life and example of Joseph. யோசேப்புடைய வாழ்க்கை மாதிரி மூலமாய் நான் Fill me with the சவாலப்பட்டிருக்கிறேன். Spirit. பரிசுத்த ஆவியானவரை Help நிரப்பும். me to be a godly young man and woman. தேவ பக்தியுள்ள வாலிப பெண்ணாய் வாலிப பையனாய் இருக்க உதவி செய்யும். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.